ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா கூண்டில் பண்ணிட்டு இருக்காங்க தானே பார்க்குறீங்க? வேற ஒன்றும் கிடையாது. நம்ம முன்னாடியே வச்சிருந்த மாதிரியே இப்போ திரும்பி கூண்டு செட்டப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்னா பாதி பலகைலாம் உடஞ்சிட்டு, சரி அதனால தான் நம்ம ஆட்டுக்கொட்டாயில் ஒரு பலகை இருந்துச்சு. சரி அதை அப்படியே எடுத்துக்கிட்டு இதில் உள்ளதெல்லாம் பிடுங்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் ஒரு பலகை இருக்குல்ல, அந்த பலகையை கழுவிட்டு இப்போ நான் இதை மேலே போடணும். இப்போ வந்து சும்மா வச்சு பார்க்குறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் கொஞ்சம் அறுக்கணும். பலகை கொஞ்சம் நீட்டாக இருக்கா, சரி அதனால கொஞ்சம் அறுத்துக்கணும் பலகை. சரி அப்படியே அறுத்து கழுவிட்டேன் நானும். நல்லா தான் கழுவிட்டு இருந்தேன். ஏன்னா அது இது ஆட்டுக்கு போட்டிருந்ததுனால ஒரே சாணியாக இருந்துச்சுன்ட்டு எப்படியோ ஒரு தடவை கழுவிட்டு அப்படியே ஆணி போட ஆரம்பிச்சிட்டோம். ஆணினா இதுக்கு என்னென்னா 1 இன்ச்சு ஆணி தான். எப்படி இருந்தாலும் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். இந்த கூண்டு நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. நம்ம முன்னாடி வீடியோ போட்டுட்டு இருந்தான். அந்த ஐடி என்னென்னா டெலீட் ஆகிட்டு ஒரு மாதிரி என்ன ஆச்சுன்னு தெரில. ஆனால் ஐடிக்குள்ளே போய் பார்த்தோம்னா ஒன்றும் காட்ட மாட்டுது. சரி அப்படியே கூண்டை அப்படியே ஒரு விலைக்கு அடித்தாச்சு. பார்த்தீங்களா, இதான் இப்போதைக்கு நம்ம இப்படியே அடித்தாச்சு. முன்னாடி என்னன்னா கொஞ்சம் புறா டஸ்ட்டு இதாக இருந்துச்சு. என்னான்ட்டிங்கன்னா கொஞ்சோண்டு என்னன்னா எல்லாத்தையும் போட்டு பட்டை சீல்லாம் போட்டு தேய்ச்சி இப்போ புது கூண்டு மாரி போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வீடியோலாம் நல்லா வரும். நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. பார்த்தீங்க அப்படியே புறாலாம் விட்டதுக்கப்புறம் நம்ம எல்லா பசங்களும் என்னானோ புதுசாக இருக்கவும் திருக்குன்னு பார்த்துட்டு இருந்தானோ இதுமாரி நல்ல இடம் ரெடியும் காத்திருங்க வரட்டாமே.